Hi guys, welcome to my YouTube channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டிச் பார்த்திங்கன்னா பிஸ்டல் ஸ்டிச். நான் எப்பயும் போல் கீழே இருந்து நீடில் குத்தி மேலே எடுத்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் நாட்க்கு எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரியே பண்ணிக்கணும். இந்த மாதிரி நீடில் வந்து த்ரெட் வச்சு 2 ரொட்டேட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மேல்கா இப்படி குத்திக்கணும். இதுதான் பிஸ்டல் ஸ்டிச். இதுக்கு இன்னொரு பேர் வந்து ஃப்ளோரல் எம்ப்ராய்டரின்னு சொல்லுவாங்க. திரும்ப ஒரு வாட்டி பண்ணி காமிக்கிறேன். அதே மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இப்போது கீழ்க்கா நீடில் குத்தணும். ஒரு சப்போர்ட்க்கு வந்து லெஃப்ட் ஹேண்டில் இந்த த்ரெட் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா அந்த நாட் வந்து கரெக்டாக ஸ்டிஃபாக இருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் லூஸ் ஆகும். ஃப்ரெஞ்ச் நாட்க்கு வந்து நம்ம அதே சேம் பிளேஸ்லேயே கீழ்க்கா குத்தி ஒரு நாட் மாதிரி கொண்டு வருவோம். பட் இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு லைன் மாதிரி வந்து மேலே நாட் இருக்கும். இது ஃப்ளவர் மாதிரி இருக்கும் பார்க்க. அதான் ஃப்ளோரல் எம்ப்ராய்டரின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் தான் வந்து ஃப்ளோரல். இது நான் சும்மா ஒரு பேசிக்காக வந்து ஒரு 4 to 5 லைன்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஒரு ஃப்ளார் மாதிரி சர்க்கிள் வரைஞ்சும் நீங்கள் பண்ணிங்கன்னா பார்க்க ஒரு ஃப்ளார் மாதிரி இருக்கும். ரொட்டேட் பண்ணி ஒரு வாட்டி த்ரெட்டை வந்து டைட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும் கீழ்க்கா குத்தும் போது. ஸோ அவ்வளோதான். இதுதான் பிஸ்டல் ஸ்டிச். சும்மா ஒரு வேறு கலர் த்ரெட் எடுத்து ஒரு ஸ்டெம் மாதிரி கீழே கொடுக்கலான்னு சொல்லி இப்போ நான் க்ரீன் கலர் த்ரெட் எடுத்துக்கிறேன். கீழே இருந்து நீடில் குத்தி மேலே எடுத்துக்கிறேன். நம்ம எப்போவுமே அந்த டிட்டாச்சு செயின் ஸ்டிச்சுக்கு பண்ணுற மாதிரி மெத்தட் நான் இங்கே ஃபாலோ பண்ணுறேன். அதே இடத்துல திரும்ப கீழ்க்கா குத்திக்கிறேன். பார்க்க ரொம்ப பிளெயினாக இருக்க வேணான்னு சொல்லி நான் இது சும்மா பண்ணுறேன் இந்த ஸ்டிச்சில். ஸோ அவ்வளோதாங்க, இந்த ஸ்டிச் சிம்பிளாக ஃபினிஷ் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனல் நேம் எம்ப்ராய்டரி டிசைன் பை பவி. Thank you.